காலை வணக்கம், குட் மார்னிங். என்ன காலைல எந்திரிச்சோனையுமே க்ளீனிங்கா? அது வீடு வர வழியிலேயே வந்து இதா இருக்கு, புல்லா இருக்கா. ஆமா, அதனால நீட் பண்ணிடலான்னு நீட் பண்ணிட்டு இருக்கேன். பய புல்லு முளைக்க தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நாம அடிக்கடி க்ளீன் பண்ணி பண்ணிடலாம். இப்போதான் வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாமே எல்லாம் ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அங்கே போய் அந்த வீட்டில் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் இங்கே வெண்டைக்காய், ஏற்கனவே மிளகா செடியெலாம் இருக்குது, மற்ற செடியெலாம் போடலாம். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சமாக வெட்டி போட்டால் கூட எவ்வளோ இது சேர்ந்துருது. இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இடத்துல தான் போடுவாங்க. தனியாக வந்து எடுத்துக்குவாங்களா இல்லை அப்படியே அதே மக்கி போயிடுமான்னு தெரியல. ஒரு நாள் நம்ம வீட்டோட ஹோம் டூருமே போடலாம். இன்னும் அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சாணி பவுடர்லாம் போட்டு வலிச்சு விடணும். நானும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறதுனாலே மழையுமே வந்துகிட்டே இருக்குங்கனாலே வந்துட்டு பண்ண முடியல. எக்ஸாம் இன்னும் ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும். அது முடிச்சோடனே வந்துட்டு வீட்டுக்கு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது தான் வேலை. காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து சண்டே ஷாப்பிங் தக்காளி வாங்கலான்னு வந்துட்டோம். கரெக்டாக அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒட்டமத்துக்கிட்டே இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். பள்ளிப்பாளையத்துலேயே கிலோ 4 கிலோ 100 ரூபா. தக்காளியில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. சரி பள்ளிப்பாளையத்தில் போய் பார்க்கலாம், ஒட்டமத்தியில் தான் இந்த விலை சொன்னாங்க. பள்ளிப்பாளையம் போய் பார்க்கலாம் தான் போயிட்டு இருக்கோம். வரும்போது ஆக்சுவலாக பள்ளிப்பாளையத்தில் வந்து இன்னொரு கடை இருக்குது. மொத்தமே 2 கடை இருக்குது. ஒரு கடையில் வந்து 4 கிலோ 100ன்னு சொல்லியிருக்காங்களா, இன்னொரு கடையில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிரியாணி செய்யலான்னு தான் பிளான் பண்ணிருக்கோம். பிரியாணி காலையில், நைட்டு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் அதுக்கு வாங்கிட்டு போயிடலாம். சண்டே ஷாப்பிங்லாம் முடிஞ்சது. சண்டே ஷாப்பிங் என்னது, கறி தான் வாங்கியாச்சு. ஒரு 1/2 கிலோ வந்துட்டு பிரியாணிக்கும், இது பிரியாணிக்கு, இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வாங்கியாச்சு. எங்கே பின்னா கட்ட பாருங்க, 30 ரூபா சொன்னாங்க. போகும்போது இந்த பாட்டி வந்துட்டு வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் கறி எடுத்துட்டு வரேன்னு போனா எல்லா கடையிலையும் தேடி, பள்ளிப்பாளையத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் கேட்டோம், எங்கேயுமே இல்லை. அந்த பாட்டி வந்து மோனோபோலியா மாறிட்டாங்க. இது வந்துட்டு 30 ரூபா கேட்ட கொடுக்கல. ஏன்னா அந்த பாட்டி 27 ரூபாய்க்கு வாங்கினாங்களாமா. 3 ரூபா லாபம் வச்சு தான் விற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 30 ரூபாய்க்கு சரி வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டு சமைச்ச இது இருக்கு, முட்டைக்கோஸ் இருக்கு. அப்புறமா சாப்பாடு நைட்டு வச்சுருக்கு, தயிர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால தயிர் வச்சு காலையிலக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு அப்புறமா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சண்டே நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து முட்டைக்கோசு பொரியலும் நேற்று நைட்டு மீதமான சாப்பாடும், இது 2 தான் நம்ம காலையில் டிஃபன். சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அவ்வளோ பேர் வந்துட்டு நம்ம தீபாவளிக்கு போயிருந்தோம்ல, அவ்வளோ பேர் வந்துட்டு சாப்பாடுறதுக்கு வாங்கி கொடுங்க, பட்டாசு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு பாவமாக சொல்லிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் தட்டெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு ஃபீல் வருது. இவ்வளோ பெருசு மட்டும் எப்படி சாப்பிட்றது? எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து மீஷோலேருந்து இந்த பாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணேன். ஒவ்வொரு இந்த பாக்ஸுமே உள்ளே வந்து ஸ்பூன் வந்துடும் செப்பரேட்டாக. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 6 ஒரு 6 2 3 4 24 பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சின்ன சின்னதெல்லாம் இங்கே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும் இன்னும். ஏன்னா நிறைய பண்ணாமே இருக்குது. அது எல்லாமே பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு கிச்சன் டூர்னு ஒரு விலாகும், ஹோம் டூர்னு ஒரு விலாகும் போடலாம். இதில் வந்துட்டு இந்த கறி மசால் பொடின்னு கடையில் வாங்கியிருந்தோம். அதில் எழுதியிருப்பாங்கல்ல, அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி இதில் ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கோம். மற்ற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து மேலே உள் பக்கமாக வச்சு ஒட்டிக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஐடியா மார்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிங்கனாலும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இது வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ உப்பு இருந்தால் போதும். எப்படி இருந்தாலும் பிரியாணியில் ஃபைனலாக வந்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து தான் நம்ம மூடி வைக்க போகிறோம். அதனால் இது தேவையான கொஞ்சம் உப்பு இருந்தால் போதும். அப்புறமா வரமிளகாத்தூள் தான் போதும், மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கெட்டி தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும் 2 ஸ்பூன். நல்லா தயிர் கெட்டியாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷான தயிர். ஆமாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிட்ணும். ஒரு ஸ்பூன்னு தோணும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது கூட வந்துட்டு தண்ணியில் இது சேர்த்த வேணாம், ஏன்னா இதில் ஏற்கனவே வந்துட்டு தண்ணி வரும். அதனால் அப்படியே பிணைஞ்சிக்கலாம். எதுக்காக இந்த மேரினேஷன்னா, நீங்கள் வந்துட்டு நார்மலாக இதை மேரினேட் பண்ணாமல் சிக்கன் செஞ்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கன் வந்து கெட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் வீட்டில் செஞ்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது சாப்பிடும்போது நல்லா டெண்டராக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் வந்து தயிரெல்லாம் ஊற்றி மேரினேட் பண்ணுறோம். 2 பேருங்கிறதுனால 1/2 கிலோ கறி போட்டுவிட்டோம். 1/2 கிலோவே கொஞ்சம் அதிகம் தான். இது நான் பிரியாணி செய்கிற வரைக்கும் ஊறட்டும். அந்த கேப்பில் வந்துட்டு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். அந்த அரிசியுமே ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன் 2 பேர்த்துக்கு.
2 வேளைக்கு வர மாதிரி போதும்ல 3 டம்ளர் போதும். பாருங்க டிமார்ட்ல வாங்கின சீரக சம்பா அரிசி. நான் வந்து பாஸ்மதி அரிசியில தான் செஞ்சிருக்கேன். சீரக சம்பா அரிசியில இப்பதான் நான் செய்ய போறேன். டேஸ்ட் இப்படி வரும்னு தெரியல. ஆனா வந்து தீபனேஷ்க்கு அவங்களுக்கு வந்துட்டு பாஸ்மதி அரிசி பிடிக்காதுல்ல பிரியாணி. ஆமா, அது ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். சீரக சம்பா அரிசி தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா வாங்கி வச்சு 1 வாரம் ஆகுது, அதுக்குள்ள எறும்பேறிடுச்சு. கவரில் போட்டு நல்லா டைட்டா தான் கட்டி கொடுக்குறாங்க. எப்படி எறும்பேறுதுன்னே தெரியல. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஊற வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு அதை ஊறிச்சுன்னா வந்துட்டு குழஞ்ச மாதிரி ஆயிரும். கரெக்டாக நம்ம ப்ராசஸ் வந்து அதாவது வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சு போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கும் இது 1/2 மணி நேரம் ஊறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் தாண்டி போச்சுன்னா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த அரிசி பார்த்து செய்யணும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரியாணி இலை, அப்புறமா நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம், கூட வந்துட்டு கடல் பாசி, அப்புறமா ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். பிரியாணி செய்யும் போது மெயினான விஷயம் என்னன்னாங்க, மல்லித்தூள் சேர்த்தவே கூடாது, சோம்பு சேர்த்தக்கூடாது. அது சேர்த்துனா பிரியாணி வந்துட்டு நல்லா வராது. ஏன்னா நான் நிறைய டைம் பிரியாணி செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லாவே வரல. உங்களுக்கும் தெரிஞ்ச ஏதாவது மசாலா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதுவும் ஆட் பண்ணி செஞ்சு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் சொல்கிறேன், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அடைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப பவுடராக தேவையில்லை, ரொம்ப பொடிச்சு எடுத்துக்க வேணாம். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டாச்சு. எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் இது மறக்காமல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். அதனால பக்கத்தில் வச்சுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எந்த எண்ணெய் தான் ஊற்றுறோம். கல்லெண்ணெய் எத்தனை ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு கோல்டு வினர் ஆயில் தான் ஊற்றுறோம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு நெய்யை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால நெய்யை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். ஆயிடுச்சுங்க. இப்போ அது வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டாச்சு. இது கூட வந்துட்டு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் மேரினேட் பண்ணும்போதே வரமிளகா சேர்த்துருக்கோம். அந்த வாசனை செம்மையாக இருக்குது. நெய், அப்புறமா நெய் ஊற்றினோடனே பட்டைலாம் போடலாம். பட்டை பிரியாணி எல்லாம் வாசம் சூப்பராக இருக்கும். இது போல அரைச்சி மசாலா வந்துட்டு அப்புறமா தான் போடணும். நான் போடும்போது சொல்லுவேன். பிரியாணி பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னாவே சூப்பராக இருக்கும். நான் குக்கரில் வந்து விசில் எடுக்க போகிறது இல்லை, தம் பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறேன். அந்த பாத்திரம் அந்த சைஸுக்கு இல்லைங்கிறதால நான் குக்கரே எடுத்துக்கிட்டேங்க. இப்போ எண்ணெயிலே வதங்கும் போதே கொஞ்சம் வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி வர மாதிரி. ஏன்னா எண்ணெயில் வதங்கும் போது தான் எண்ணெயோட அந்த எசன்ஸ் அதில் இறங்கி நம்ம பிரியாணி டேஸ்ட் சூப்பராக வரும். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நார்மல் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல கலர் கொடுக்கும். எண்ணெயிலே சேர்த்துட்டோம்னா கடைசியில் போடுறத விட. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? நானும் பிரியாணி செய்கிற வீடியோ 100 வீடியோக்கு மேலே பார்த்துருக்கேன். நானும் நிறைய வீடியோ பார்த்து ஒவ்வொன்றிலேருந்து அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிறது. அப்படிதான் மிளகாத்தூள் போட்டோடனே அந்த ரெட்டிஷ் கலர் வந்துருச்சு. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் இன்னமும் நல்லா ரெட்டாக இருக்கும். நம்ம அதை வாங்காமல் இருக்கோம். உனக்கு கலர் தான் வேணா ஜிலேபி தூள் கொஞ்சம் போட்டு கலர் வந்துடும். நம்ம அதெல்லாம் வந்து அப்படியே ஆர்டிஃபிஷியல் கலர் தான், செயற்கையாக செஞ்சது. அது வந்து இயற்கை கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இஞ்சி தான் அதிகமாக சேர்த்துக்கணும். பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும். இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ இஞ்சி போட்டிருக்கோம்? 100 கிராம் இஞ்சி இருக்குமா? இருக்கும். 100 கிராம் இஞ்சி, அப்புறமா ஒரு கட்டி பூண்டு போட்டாச்சு. 100 கிராம் கொஞ்சம் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இஞ்சி. இந்த இஞ்சி பூண்டு எப்போ சேர்க்கணும்னா, வெங்காயம் வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை வந்து செவக்கு விட்டு சேர்க்கக்கூடாது. வெங்காயம் வெந்து பாதி முக்கால்வாசி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்ந்து ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுனால தண்ணியை வடித்து எடுத்து வச்சாச்சு. அப்படியே வச்சிட்டோம்னா சாப்பாடு குழஞ்சு போயிடும். அதனால வடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கே டைம் கணக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி வந்து நான் 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்கும் போதே பிரியாணிக்கு அரைச்சி இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அதோட வாசம் போகும். வாசம் போகுமா? எங்கே போகும்? அதோட ஸ்மெல்லு வந்துட்டு பச்சை வாசம், ரா ஸ்மெல் போகும். ராஸ்மெல் போகும். அதான் பச்சை வாசம். அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். புதினா இலை கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. கூட வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி கம்மியாக தான் வருது, நீங்கள் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் எவ்வளோதான் இருந்தது, இருக்கிறத வச்சு செய்ய வேண்டியதான். அப்படியே நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் எங்கே இருக்குது? தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இந்த மாதிரி 2 ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் தயிர் தான் பண்ணணும். புளிச்ச தயிர் போடணும். ஃப்ரெஷ்ஷாக கெட்டியான தயிர் போடணும். புளிச்ச தயிர் போட டேஸ்ட்டே மாறி போயிடும், நல்லாவே இருக்காது. இந்த தயிரை சேர்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல?
இப்போ தான் அப்படியே எடுத்து சாப்பிடல பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? இப்போ தோணாது, நம்ம சிக்கன்லாம் போட்டு ஆஃப் பாயில் வேகும்ல, அப்போ அதை சாப்பிடணும்னு அப்படியே சூப்பராக இருக்கு. ஏன்னா ஸ்மெல்லும் நல்லா வரும். அப்படியே சொன்னேன், ஜி சமைச்சா பருப்பு சாம்பார் நல்லா பருப்பு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லு. அது ஏன் சொல்கிறது, உண்மை அதுதானே. ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு ஒருக்கா ஜி வந்து பிரியாணின்னு இல்லை ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா. நானும் வந்து பருப்பு சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு நல்லா ரசித்து சாப்பிட்டேன். கடைசியில் வந்து அது பருப்பு சாப்பாடு இல்லை பிரியாணின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, அது மட்டும் தான். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. அன்னைக்கு நான் இப்படிதான் செஞ்சேன். அன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் செஞ்சு அம்மாவுக்கு வந்துட்டு வாயில போட்டு இருந்துச்சு, காரம் கம்மியாக போட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம தானே சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வந்துட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம். மேரினேட் ஆகி இதுலேயே தண்ணி வந்துச்சு, அப்படியே இதுலேயே சேர்த்துக்கலாம். இன்னைக்கு சமைக்கவே தண்ணி விடுறதுனால வந்துட்டு நம்ம எதுவுமே தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த மசாலாவில் இதுலேயே வேக வைப்போம். வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்துட்டு ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே வந்துட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சு அதில் தண்ணி விட்டு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 3 டம்ளர் அரிசி போட்டேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதில் ஏற்கனவே தண்ணி விட்டுருக்குல்ல, அதனால இது 1/2 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்படி எடுத்து சாப்பிட்டா சிக்கன் குழம்பு. அது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். இது வந்துட்டு நல்லா ஒரு 3/4 தான் வெந்திருக்கு. நம்ம இன்னும் தம் வைக்கும் போது மீதி அந்த 1/2 காவாசி வெந்துடும். குக்கரில் சமைக்கிறதுனால குக்கர் பிரியாணி நினச்சிடாதீங்க, இது வந்து தம் பிரியாணி. தம் பிரியாணிக்கு பாத்திரம் இல்லை. அதான் அடுத்து நம்ம வந்து தலைச்சேரி பிரியாணி செய்யலாங்க. தலைச்சேரி பிரியாணி அந்த கேரளாவில் சாப்பிட்டோம்ல, திண்டுக்கல் பிரியாணி மாதிரி. அன்னைக்கு கேரளாவில் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு பிரியாணி? சாப்பிட்டியா? கல்யாணத்தில் சாப்பிட்டோம்ல, நல்லா தான் இருந்துச்சுன்னா வெள்ளை சாப்பாடு இதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. அது நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்டதுனால உனக்கு அப்படி இருக்கு. ஹோட்டலில் சாப்பிடல? ஹோட்டல்ல செம்மையா இருக்கும். தலைச்சேரி பிரியாணி தான் வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஊர் பிரியாணி அது வேற ஸ்டைலு, கேரளா பிரியாணி அது வேற ஸ்டைலு. கண்ணூருக்கும் தலைச்சேரிக்கும் நடுவாண்ட போனோம். எங்க காலேஜ் வந்து கண்ணூர் ஜிவி, நம்ம தலைச்சேரியை நோக்கி கல்யாணத்துக்கு போனோம். ஆமா, தலைச்சேரிக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு. கேரளா இறங்கின உடனே மழை சாரலாவே இருக்கு. மழை வேகமா வருது. ஒரு நாள் நம்ம கேரளா மறுபடியும் போயிட்டு வரலாம். அப்படியே சாரல் மழையா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்லா கேரளா போன வீடியோ போட்டோம் தானே? போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஆனா அதுல இப்போ வந்து சரியா வீடியோ எடுக்கல. நாங்க இன்னொருக்கா கேரளா போயிட்டு மாசா எடுக்கிறோம். ஆமா, என்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் போனோமா, அவனுங்களை பார்த்தாலே எனக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கிற எண்ணமே வராது. ஜாலியா இருக்கணும்னு தான் தோணும். ஸோ இன்னொருக்கா வந்து எல்லாருமே போய் ப்ரொஃபஷனலாக அழகாக உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன். இதுக்கப்புறம் நிறைய எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போகிறோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ட்ரிப் வந்து திருநள்ளாறு தான். எனக்கும் அதே எக்ஸாம் நானும் எழுதுறேன். 2 பேருமே தான் எக்ஸாம் எழுதுறோம். 2 பேருக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே 2 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் திருநள்ளாறு தான் போகணும். அது கொதிக்குது. இந்த கொதிக்கும் போது இந்த அரிசியும் உள்ள போட்டுருவோம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்த்துக்க வேணாம். அரிசியில் இருக்கிற தண்ணிலாம் பாருங்க, அரிசியில் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இதை போட்டுட்டு கலரி விட்டு என்ன பண்ணணும்னா உப்பு காரெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இருக்கிற அந்த கொட்டையில் எடுத்தாச்சு, அப்படியே புழிஞ்சு விட்டுரும். அந்த எலுமிச்சம்பழம் புளியறதே நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் அதை வச்சு புளிஞ்சா கசப்பு டேஸ்ட் இறங்குது. அதனால நான் கையிலேயே புளிஞ்சு விடுறேன். அது ஏதாவது நிறைய பேரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நமக்கு எலுமிச்சம்பழம் புளியறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. எல்லாமே தயாராகிடுச்சு. உப்பு டேஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு பிஞ்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு வேகணும், லைட்டாக கரிச்ச மாதிரி இருக்கணும். சாப்பாடு வெந்து அந்த அரிசியெல்லாம் அந்த உப்பு எடுத்துக்கிச்சுன்னா கரெக்டாக வந்துடும் டேஸ்ட். தோசைக்குள்ள சூடு பண்ணி தம் வச்சிடலாம். இது வந்து நம்ம இந்த அளவுக்கு ஹீட்டில் தாங்க வைக்க போகிறோம். ரொம்ப இதாக வச்சா தீஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு கல் சூடு பண்ணிக்கலாம். ஓகே, சூடு பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ பழைய தோசைக்கல்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க தோசைக்கல்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. காரமாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இந்த கொதிச்சிட்டு இருக்க இந்த நுரை வருது இல்லை, அப்படியே தூக்கி இந்த தோசைக்கல்ல அங்கே வைக்கிறோம்ல, அது வச்சதுக்கப்புறமா அந்த கொதி வரணும். அப்போ தான் தோசைக்கல்லும் சூடாகி கரெக்டான அதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 25 நிமிஷம் வந்துட்டு நம்ம தம் வைக்கணும். இவ்வளோ தேவையில்லை, இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இந்த மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா இலையை மேலே போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா வந்துட்டு உள்ளே இருக்கிற ஆள் வெளியே போகாத மாதிரி மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கணும். நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு மேலே ஒரு தண்ணி குண்டா பிடிச்சி வச்சு தண்ணி குண்டாவை இது மேலே வைப்பேன். அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி 25 நிமிஷம் கழிச்சு பார்ப்போமா? ஓகே. அது ஆயிடுச்சான்னு தெரியல, நல்லா டைம் பார்க்க மறந்துட்டோம். ஆயிரம். வாவ், லுக் லைக் அ வாவ். ஆனால் எனக்கு ஓவ மாதிரி தெரியலையே. ஏன்? வாசனை செமையா இருக்கு. வாசனை செமையா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கலர்லாம் வரல. லுக்கிங் லைக் அ வாவ். கலர் வரல, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கலரா முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம். நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் வாங்கணும். நல்லா இருக்கா? போட்ட உடனே ஆல்ரெடி 2-3 வாய் போயிட்டுள்ள. நல்லா நிஜமா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என் மேல ப்ராமிஸா? சத்தியமா நான் மேல அந்த இவங்கட்ட சாப்பிடுவோம்ல கிறிஸ்பி பிரியாணி அங்க ஸ்கூல் பசங்க. ஆமா அது மாதிரியே இருக்கு. நிஜமாவா? அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கா? அவனுக்கு ஃப்ளேவர் வேற, நான் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. அப்படியா? அது வேற டேஸ்ட், இது வேற டேஸ்ட், ஆனா லெவல் ஒன்னு. சூப்பர். இது ஆக்சுவலா அடியில இருந்தது, லைட்டா தீஞ்சு போயிருச்சு. ரொம்ப நேரம் நான் விட்டுட்டேன், அதனால தீஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் விட்டுட்டேன்னா இல்லை அடுப்பு வேகமாக வச்சுட்டேனான்னு தெரியல, அந்த மிஸ்டேக்கு. சூப்பரா இருக்கு. ஆனால் அடியில் உட்காந்து சாப்பிடலாம். ஆமாம், ஏன்னா தயிர் பச்சடிலாம் வச்சு சிக்கன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் நீ சொல்கிறது எனக்கு பொய் சொல்கிற மாதிரியே சொல்லுது. அப்படியா? நான் டேஸ்ட் பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நீயே சாப்பிட்டு எப்படி உன்னோட டேஸ்ட்டை சொல்லு. புது வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது வந்து புது வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் இல்லை, என் ஹஸ்பண்ட்கே ஃபஸ்ட் டைம் தான். இப்போ தான் நான் செய்கிற பிரியாணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. என்ன ஒரு குறைனா முட்டை தான் இல்லை, மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.